லாஸ்ட் இயர் இந்த ஆக்டிவிட்டி செஞ்ச வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. வெல்கம் டு கல்வி நம் கையில். எண்ணும் எழுத்தும் 4th and 5th மேக்ஸ் டிஹெச்பி அலகு 1 வடிவியல், அதில் செயல்பாடு 2 வலையமைப்பு பார்க்க போகிறோம். இதில் வந்து முப்பரிமாண பொருட்களோட வலையமைப்பு வந்து நம்ம டிஹெச்பியில் இருக்குது. ஸோ 2 செட் இருக்குது. அந்த 2 செட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்து 2 டீமாக பசங்களை பிரித்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதை கொடுத்து நம்ம ஸ்டார்ட் சொல்லி எந்த டீம் ஃபஸ்ட்டு முடிக்குது அதை மடித்து அந்த உருவத்தை உருவாக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் அந்த அனெக்சரில் இருக்கிற வலையமைப்பு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். நான் இப்போ அதை எப்படி கட் பண்ணி எப்படி இதை வந்து ஈஸியாக கியூபாய்டோ எப்படி வந்து உருவாக்குறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். லாஸ்ட் இயர் வந்து நான் பசங்களையே அந்த உருவ பொருட்களை அட்டைப்பட்டி மாதிரி இருக்கிற வேஸ்ட்டு பொருட்களை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை பிரித்து பசங்க கையிலே கொடுத்து அதை அவங்கள வந்து அந்த செவ்வகம் கனசதுரம் இதெல்லாம் உருவாக்க சொன்னேன் முப்பரிமாணத்தை. நான் அதனால் இப்போ டிஹெச்பியில் நான் அதை கட் பண்ணலை. இப்போ அதை நான் கட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் கற்றல் விளைவுகள் இருக்குது. முப்பரிமாண உருவம், அதோட வலையமைப்பு. ஸோ இந்த வலையமைப்பு ஸ்லாஸில் கூட ஒரு கொஷின் இருந்தது. அதனால் அந்த வலையமைப்பை கொஞ்சம் பசங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பயணம் செய்வோம். அதுக்கப்புறம் வட்டத்தின் பண்புகள். நம்ம இப்போ முதல்ல அந்த வலையமைப்பை பற்றி பார்த்துட்டு அப்படியே வட்டத்தின் பண்புகளுக்கு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வலையமைப்பை வச்சு எப்படி 3D உருவாக்குறது, 3Dயோட வலையமைப்பு என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வந்து டிஹெச்பியில் அனெக்சரில் இருக்குது, கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கோடாக இருக்கிறதுல நம்ம வந்து மடிக்கணும். அந்த கோடு வந்து கரெக்டாக அந்த பிளாக் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அந்த ஒயிட்டை மட்டும் தனியாக மடித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படியே ஒரு 3D வந்து பசங்களால் ஈஸியாக அந்த ஆக்டிவிட்டியில் வந்து மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து விட்டுக்கணும். இதே மாதிரி அந்த எத்தனை கோடு இருக்கோ எல்லா கோடையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மடிப்போம். அதனால் எங்கெல்லாம் அந்த பிளாக் கலர் கோடு இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இப்போ படத்தில் காட்டுறது மாதிரி நம்ம வந்து மடித்து விட்டுக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து எல்லா பக்கத்தையும் மடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மடிச்சிட்டோம். இப்போ அந்தந்த கோட்டுக்கு நேர அந்த ஒயிட் இருக்கிறதுல நம்ம லேசாக கட் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்த வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மடிப்போம் இல்லைங்களா. அப்போ மடிக்கும்போது அது ட்ரபிளாக இருக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டால் எல்லா பேஜும் நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணோன்னா அந்த பேஜஸ் எல்லாம் அந்த வலையமைப்பில் எத்தனை முகங்கள் இருக்கோ அத்தனை முகமும் கிளியராக இருக்கும். இங்கே அந்த 6 முகமும் தெளிவாக தெரியும். இதில் ஆல்டர்னேட்டிவ் பேஜ் ஒரு பேஜ் வச்சுக்கிட்டு இன்னொரு பேஜில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கணும், ஒரு பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா பேஜ் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த 6 முகங்களில் ஆல்டர்னேட்டிவாக ஒரு பக்கம் இருக்கும் எக்ஸ்ட்ரா, ஒரு பக்கம் நம்ம அந்த ஒயிட்டு விட்டுருக்க மாட்டோம், கட் பண்ணி எடுத்துருப்போம். இப்போ வந்து நான் இதை எப்படி வந்து ஒரு ஸ்கொயராக ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ ஒரு பக்கம் இருக்குது, இல்லாத பக்கம் ஈஸியாக இருக்கிற பக்கம் நம்ம அந்த ஒயிட் கலரை உள்ளே பேலன்ஸ் பண்ணி இப்போ நம்ம உள்ளே மடிக்கிறது மாதிரி கொஞ்சம் அந்த ஒயிட் கலரை உள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் வந்து ஒட்டாமலே அப்படியே நின்றுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரு பக்கம் கட் பண்ணியிருப்போம், ஒரு பக்கம் அந்த ஒயிட் கலர் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தது இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே நம்ம இப்படி பண்ணும்போது அது தானாகவே லாக் ஆகிக்கிறோம். ஸோ ஸ்கொயரை வந்து நம்ம ஒட்டாமலே செஞ்சுட்டு வச்சிடலாம். பசங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து ஸ்கொயர் வந்து ஈஸியாக செய்வான். இல்லைனா அப்படியே கரெக்டாக கட் பண்ண எக்ஸ்ட்ரா விடாமல் கட் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம இப்படி கீழே வைக்க முடியாது. சும்மா வச்சு கையில் காட்டலாம், பட் வடிவம் வந்து வராது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே இப்போ உருளை அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செவ்வகத்துக்கு இதே மாதிரி தான் உருளைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா நான் வட்டத்துக்கு விட்டுருப்பேன், பார்த்தோன்னே தெரியும். அந்த செவ்வகத்துக்கு இது பண்ணிவிட்டு வட்டத்தில் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதில் பக்கத்துலேயே நான் போட்டிருப்பேன். ஏன்னா அப்படின்னா தான் மடித்து விட முடியும், இல்லைனா அந்த வட்ட வடிவம் வராது. ஸோ அது மாதிரி அந்த வட்டத்துக்கு மட்டும் நம்ம விட்டுட்டு வைக்கலாம். இங்கே இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதி இல்லை. ஸோ
நான் லாஸ்ட் இயர் இது பண்ணும்போது இந்த வடிவ பொருட்களையே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் நான் இதை கட் பண்ணலை, எனக்கு தெரியல. அதனால் இப்போ பழைய புக்கிலேருந்து தான் இந்த பிக்சரை நான் கட் பண்ணேன். ஸோ இது வந்து ஃபுல்ஃபில் ஆகல, உருளையும் ஃபுல்ஃபில் ஆகல, கூம்பும் ஃபுல்ஃபில் ஆகல. லாஸ்ட் இயர் வந்து நான் அந்த பர்த்டேக்கு யூஸ் பண்ணுற அந்த இதை வச்சு நான் வந்து கோன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உருளை வடிவ அட்டைப்பெட்டி மாதிரி பசங்களை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை வந்து நான் கொடுத்த ஆக்டிவிட்டி பண்ணதுனால எனக்கு இதில் இவ்வளோ ட்ரபிள் இருக்கிறது தெரியல. ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் மிஸ்ஸாக தான் இருக்கும், கேப் இருக்கும். இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படி ஒட்டி இப்படி இந்த பக்கம் பார்த்தா அது உருளை வடிவத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பக்கம் இந்த கேப் இருக்கும். அந்த அளவு வந்து சரியாக இது பண்ணாமல் விட்டுருக்காங்க, செவ்வகத்தோட அளவு கம்மியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் இதே மாதிரி தான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்கொயர் பண்ணோம். இது வந்து கியூபு, சரி, கியூபாய்டு, ரெக்டாங்கிள், கன செவ்வகம், கனசதுரம் ரெண்டுமே செஞ்சுருக்கோம். அதே மாதிரி தான் உருளையும் நம்ம செஞ்சிட்டோம். அடுத்தது கோன். ஸோ இது வந்து டோட்டலாகவே டிஃபர் ஆயிடுச்சு. அந்த வட்ட வடிவம் சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு மடிக்கக்குள்ளே ப்ராப்பராக வந்து வரல. இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சு பார்த்தேன், கிளியராக வரல. ஒன்று மேலே இருக்க வடிவத்தை வட்டத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கணும், இல்லை மேலே இருக்க வடிவத்துக்கு தகுந்த மாதிரி வட்டத்தோட அளவு வச்சுருக்கணும். ஸோ இது எங்கேயோ அளவு மிஸ் ஆகுது, அதனால கரெக்டாக கோன் வந்து ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதில் கொடுத்துருக்கிறதுபடி நம்ம கட் பண்ணி இப்போ நான் வச்சு காட்டுறது மாதிரி வச்சோன்னா ஓரளவு அது அந்த ஷேப் ஓரளவு கிடைக்குது. ஆனால் கிளியராக இல்லை. அதனால் நான் அப்படியே லைட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி கட் பண்ணி நான் ஒரு கோன் செஞ்சிட்டேன். லாஸ்ட் இயர் இதையுமே நான் என்ன பண்ணேன்னா அந்த பர்த்டே கேப் அதை வச்சு நான் சொல்லி கொடுத்ததுனால எனக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல. இப்போ நான் அப்படியே முக்கோணமாகவே வச்சுட்டேன். அந்த முக்கோணமாக வச்சா ஓரளவு வைக்க முடிஞ்சுது. அதனால் நான் அப்படி முக்கோணமாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அப்படியே வச்சு ஒரு கோணம் உருவாக்கி வச்சுட்டேன். நம்ம அப்படியே கூட இல்லை, நம்ம பழைய மாதிரி காட்டின மாதிரியே கூட நம்ம ஓரளவு கோன் வர்ற மாதிரி வச்சு கூட நம்ம வச்சிடலாம். அந்த வலை அமைப்பை மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்படி வச்சு ஒரு கோன் மாதிரி வச்சுக்கலாம். இல்லையா நம்ம அந்த நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சு நம்ம கோன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். வலையமைப்புக்கு மட்டும் நம்ம இதை வந்து காட்டிக்கலாம். ஸோ வட்டத்துக்கும் அந்த இதுக்கும் அளவு மிஸ் ஆகிடுச்சு. இல்லை நம்மளுக்கு இது இவ்வளோ செட் ஆகலைன்னா பேசாமல் இந்த வடிவ பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி நம்ம அதையே பசங்களுக்கு வந்து வலையமைப்பு வச்சு ஆக்டிவிட்டியை முடிச்சிடலாம். சும்மா இதை நம்ம இது மாதிரி செஞ்சு மட்டும் கூட டிஸ்பிளே பண்ணி காட்டிக்கலாம். ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணாமல் பசங்களையே அந்த வடிவ பொருட்களை வந்து அட்டைப்பட்டு எடுத்துகிட்டு வர சொன்னால் அழகாகவே கிடைக்கும், பசங்க எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம அதை வச்சு செஞ்சு காட்டிக்கலாம். நான் இப்போ இதை வச்சு இப்படி கோன் மாதிரி முடிஞ்சளவு செஞ்சுட்டேன். இப்படி நம்ம வச்சதுக்கப்புறமா 3D அதோட வலையமைப்பை நம்ம ஒன்றா டிஸ்பிளே பண்ணும்போது அவனுக்கு கிளியராக இருக்கும். ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படி பேப்பரில் இல்லை சார்ட்டில் ஒட்டி அந்த 3D பேர் ப்ளஸ் வலையமைப்பையும் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரீச் ஆகும்.